வணக்கம். இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் 1860, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம் 1872, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சிஆர்பிசி, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973. இந்த 3 சட்டமும் எப்படி இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், இது 3ஐயும் இப்போது பாராளுமன்றத்தில் மாற்றிட்டாங்க. பிஜேபி ஆட்சி வந்தவுடனே ஏற்கனவே மாற்றினாங்க. 2023 கடைசியில் மாற்றினாங்க. எப்படின்னா இந்த 3ஐயும் தற்போதுள்ள பிஜேபி ஆட்சியினர் ஒன்று சொன்ன பாருங்க, இந்திய தண்டனை சட்டம் 1860 சொன்னாங்களா, அது பாரதிய நியாய சன்ஹிதா 2023. நெக்ஸ்ட் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023. மூணாவது பாரதிய சாட்சிய அதிநியம் 2023. இந்த 3ஐயும் 20/12/2023 அன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆங்கிலத்தில் இருப்பதை ஹிந்தியிலையும் சமஸ்கிருத மொழியிலையும் மாற்றிட்டாங்க. சட்டத்தை மாற்றியாச்சு. அதன் பிறகு 25/12/2023 அன்று இந்த மசோதாவை ஜனாதிபதியிடையும் ஒப்புதல் வாங்கி கிராண்ட் பண்ணிட்டாங்க. இந்த 3 சட்டங்களும் ஜூலை 1 2024 அன்று முதல் அமலுக்கு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இதை நான் சொல்லிங்கன்னா வரேன் பாருங்கள். இது ஒருத்தர் மெனக்கெட்டு ஒரு வழக்கு போட்டிருக்கார். அது என்ன வழக்குன்னா, அதே மாதிரி இந்த 3 சட்டம் திருத்தினாங்களே, அதன்படி திருவள்ளிக்கல்லில் ஒரு கேஸும் போட்டாங்க. இது எப்படி படித்தாங்க, எப்படி பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல. ஒரு கேஸையும் போட்டு விட்டாங்க. மத்திய அரசாங்கம் இந்த 3 சட்டங்களுக்கும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கு பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அப்புறம் இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள், 9 மாநிலங்கள், அதாவது 8 யூனியன் பிரதேசங்களிலும் 9 மாநிலங்களும் மற்றும் 2 யூனியன் பிரதேசத்தில் மட்டும்தான் ஹிந்தி ஆட்சி மொழியாக இருக்கிறது. 28 மாநிலத்தில் 8 யூனியன் பிரதேசங்களும் 9 மாநிலத்தில் மட்டும்தான் இந்தி ஆட்சி மொழியாக இருக்கிறது. இந்திய மக்கள் தொகையில் 43.63 விழுக்காடு மக்கள் மட்டும் இந்தி பேசுகிறார்கள். மீதமுள்ள 56.37% மக்கள் இந்தி பேசாத மக்கள், இந்தி தெரியாத மக்கள். இது இந்தி தெரியாதவர்களுக்கு மிகவும் குழப்பத்தையும் சிரமத்தையும் உண்டாக்கும். அது மட்டுமல்லாமல் இன்னொன்று பாருங்க, இந்தி மொழி தெரியாத வழக்குரைஞர்கள், சட்டம் சொல்லித்தரும் ஆசிரியர்கள் மற்றும் நீதிபதிகள், சட்ட அலுவலர்கள் இதனால் மிகவும் பாதிக்கப்படுவார்கள், மிகவும் சிரமத்துக்கு உண்டாகும். இது இந்திய அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு 19 உட்பிரிவு 1 உட்பிரிவு ஜியின் படி அளித்துள்ள சட்டத்திற்கு உட்பட்டு எந்த மொழியிலும் செய்யலாம், அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு எந்த தொழிலும் செய்யலாம் என்ற அடிப்படை உரிமையை மறுக்கும் நிலையாகும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த தொழிலும் செய்யலாம், புரியுதுங்களா? எந்த தொழிலும் செய்யலாம். அந்த உரிமைக்கு இது மறுக்கப்படுகின்ற சட்டமாக இருக்கிறது. எனவே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கணும், ஹிந்தியிலலாம் இருக்கக்கூடாதான். வேறு மொழியில் பாராளுமன்ற சட்டம் இயற்ற இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு
348 படி பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கவில்லை. வேறு எந்த மொழியிலையும் நீங்கள் சட்டத்தை திருத்த முடியாது, அமல் பண்ண முடியாது. ஆங்கிலத்தில் மட்டுமே பண்ண முடியும். இது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லுது அப்படிங்கிறார். மொழி, கலாச்சாரம் எல்லாமே இதில் வருது. அதனால் இந்தி மொழியில் இயற்றப்பட்ட 3 சட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்துக்களுக்கும் தமிழ்நாடு முரணானது எனவும் ஆட்சி மொழி சட்டங்களுக்கு எதிரானது எனவும் அறிவிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கவும் உத்தரவிட வேண்டும். அதை இந்தியில் நீங்கள் மாற்றினீங்களா, மறுபடியும் அது ஆங்கிலத்திலேயே வர வைக்கணும் அப்படின்னு நீங்கள் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் ராம்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு பொதுநல மனு தாக்கல் பண்ணியிருக்கார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் மெஜாரிட்டி மொழியே கிடையாது ஹிந்தி. அவர் சொல்கிறார், வழக்கறிஞர் குறிப்பிடுகிறார், மெஜாரிட்டி மொழியே ஹிந்தி கிடையாது. அப்படின்னும் போது நீங்கள் எப்படி இந்த ஹிந்தியில் நீங்கள் பண்ண முடியும்? எவ்வளோ சிரமங்கள் இருக்குது இதில் ரொம்ப சொல்லியிருக்காரு. நான் அதில் சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எவ்வளோ பேருங்க போராடுவாங்க, தமிழில் வழக்காடணும், வழக்காடு மொழியாக மாநில மொழி தமிழை உண்டாக்கணும் அப்படின்லாம் போராடும். அதெல்லாம் அபத்தம். எல்லாமே ஆங்கிலத்தில் தான் உரையாட வேண்டும், ஆங்கிலத்தில் தான் வழக்காட வேண்டும் என்பது நியதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்க இந்த சட்டத்தை இவர்கள் தான் தோன்றித்தனமாகவும், அதாவது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. எனக்கு இதெல்லாம் முடியும், எங்களால் செய்ய முடியும். இது சர்வாதிகார போக்கு மாதிரி தானே தெரியுது. மக்களுக்கு எதிரானது தானே. மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் பாராளுமன்றம் செல்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அங்கே போய் மக்களுக்கு எதிராக சட்டம் போட்டால் இதை எப்படி யார் படிக்கிறது? இந்த இந்தியை யார் படிக்கிறது? யார் சொல்லி கொடுக்கறது? எப்படி இது நடைமுறைப்படுத்த முடியும்? இது விஷயம் தெரியாமையே ஆங்கிலத்தில் போடணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை தான் வழக்கறிஞர் நம்ம ராம்குமார் அவர்கள் மிக தெளிவாக உயர் நீதிமன்றத்திலே எடுத்து வைத்து மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இது எப்படி முடியும்னு தெரியல. ஒருவேளை உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் பாராளுமன்றத்துக்கு யாருக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்களோ இல்லை என்ன பண்ணுவாங்களோ நமக்கு தெரியாதுங்க. சட்ட ரீதியாக வழக்கறிஞர் ஒரு மனுவை போட்டிருக்காரு. நாம் அதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது நம்முடைய கடமை. போட்டிருக்கிறான்ற செய்தி வந்துச்சு, அதனால் இந்த தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த அளவிற்கு சட்ட ரீதியாக இந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது, எதிர்காலத்தில் எப்படி அழியப் போகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.